எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், நம்ம செஞ்ச கடபு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். அரைக்கும் போது நம்ம பார்க்கலாம். அப்படியே தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்னென்ன அரைக்கலான்னு பார்த்துடலாம். 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால நான் 10 சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு சைஸ் வந்து இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்பு வெடிச்சிருச்சு. நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து எடுத்து வச்ச மட்டனை சேர்த்துடலாம். இது வந்து 300 கிராம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சு மட்டன் வேகிற வரைக்கும் வந்து விசில் விடுங்க. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 3/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 முந்திரி, இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கூட நம்ம 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வெந்துருச்சு மட்டன். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து அரைச்சி போட்டுட்டோம். இதோட கான்செப்டே என்னென்னா, எதுவுமே நம்ம வாயில் தட்டுப்படக்கூடாது மட்டனை தவிர. இது கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஏற்கனவே நம்ம தாளிச்சிட்டோம் குக்கர்லேயே. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வந்து எல்லாமே நம்ம வந்து அரைச்சி போட்டனால நான் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.